ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூகியே காமிக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவனோட நேம் வந்து ஷென். அவனுக்கு நல்லா அடிபட்டு போயிருக்கு. அந்த சைடில் பார்த்தா ஏகப்பட்ட ரவுடிகள் வந்து விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்னா இவங்க தான் அட்டாக் பண்ண வராங்களாக்கும்னு சொல்லிட்டு போய் எங்கள் மேலேறி உட்காந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கே உள்ளே வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணுற வாசி ஃபேஸை ஹீரோவோடதை பார்க்க முடியல. ஏதோ ஒரு பாய் கேர்ள்ஸ் எது ரொமான்ஸ் பண்ணுறாங்களாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே பட் வண்டி ஃபுல்லாக பிளட்டாக இருக்கவுமே கண்டிப்பாக அப்படின்னா அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. பட் நம்ம ஹீரோவே பெரிய வந்துட்டு ஒரு ரவுடி தான். அவங்க அங்கே கத்தி எடுத்துகிட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்றான். அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ எனக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் எப்பயுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போங்க வீட்டில் அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணதுமே டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோங்க ஷென் வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வரல, அவள் அப்படியே போயிட்டா. இவன் ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு தான் கண்டிருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதுமே இல்லை பாஸ் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், பட் அந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியலன்னு சொல்கிறாரு. பிறகு இங்கே ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாம் அனுப்பி விட்டாரு. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, அழுதுட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த லீயை தான் மீட் பண்ணிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆனதுமே அவன் அங்கே கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை இல்லை எனக்கு இப்போ ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை யார் அங்கே வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்களோட பாஸ் அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அப்படியே ரொம்ப ஆசையாயிருது. உடனே நீ வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்க போலையே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நீ பேசாமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு ஒர்க்கை பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவனுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை இந்த வீட்டில் நீ இதுக்கப்புறம் இருக்கலாம், யாரும் உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே ரூமில் இருந்தா அந்த இடத்துக்கு அங்கே அந்த பாஸ் வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சேர்த்து கேட்கும்போது என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் என்ன உங்ககிட்ட என்ன அனுப்பி விட்ருக்கான், நான் அவனுக்கு வந்துட்டு ப்ரொமோஷனுமே போட்டு கொடுத்துருக்கேன், நாளைக்கு அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடச்சிரும், இன்றைக்கி நீ எனக்கு வந்து விருந்தாகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த லீட்டை போய் நீ நேற்று எதுக்காக உன் பாஸை என்கிட்ட அனுப்பி வச்ச, அவன் என்கிட்ட என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு என்ன கவலை இருக்குது அதை பற்றி, நான் உன்னை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்போ ஆஃபீஸில் ப்ரொமோஷனுமே கிடச்சிருச்சு, நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உயிர் வாழவே விருப்பமே கிடையாது, எல்லாருமே ஏமாத்துக்காரனுங்க தான் அப்படின்ற சைட்டு அவங்க சூசைட் பண்ண போகிறா. ஸோ அதே இடத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றா. நீ வந்து இப்படிலாம் கோலை மாதிரி சூசைட் பண்ணக்கூடாது, நீ எதிரிகளை பழி வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ வந்து பெரிய லெவலுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வந்து ஸ்ட்ராங் ஆகி அவங்கள பழி வாங்க வேணாமா வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட பேரை கட்டி வச்சு இவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க சில வந்து வேலை தப்பானது பண்ணியிருக்காங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கையில் அவங்க அண்ணன் கொடுத்து நீ வந்து ஷூட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து ஸ்ட்ராங்கான உமனாக மாறணும்னா இந்த மாதிரி வேலை தான் நீ பண்ணணும்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கன்னை அங்கே ஷூட் பண்ண வர மாட்டுது. அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து அவளுக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக மாற்றிடுறான். அவளுமே ஒரு கசினோட ஓனராக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாக மாறிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே உங்கள் பார்ட்னர் ஒருத்தன் வர்றான், நீ வந்து ஏகப்பட்ட வந்து ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க, பணத்தை திருடியிருக்க, எனக்கு சுத்தமாக இந்த மாதிரி போய் பேசுகிறவங்க திருடங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஹீரோயின் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதாக பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே கொல்ல சொல்லிடுறா. பிறகு ஹீரோயின் அந்த சைடில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ அந்த லியா அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே இந்த பொண்ணு யார் தெரியுமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கூட சேர்ந்து இவள் வந்து கனெக்ஷனில் இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு ஏன்னா என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு என்ன ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ்வளோதான் இப்போ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக மாறி போயிருக்கா. அங்கே ஆளை விட்டு அடி வெளுத்து விட்டுட்டு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறா. அவன் ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருக்கான். அங்கே அடி வெளுத்து விட்டு அங்கே ஒரு கூண்டில் போட்டு நடு ரோட்டில் வச்சிடுறாங்க, பொம்பளைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோமே. ஹீரோயினும்
ஹீரோவுமே சேர்ந்து அங்கே காரில் தான் உட்காந்து அதெல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஏன்னா இவன் பண்ண பாவத்துக்கு இவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ உன்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப பெஸ்ட்டான டே, நீ என்ன இன்னைக்கு வந்து இதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க டெம்பிளுக்கு தான் கிளம்பிட்டேக்கா. வா நீயுமே கூட சேர்ந்து என் கூட வந்து சாமியை கும்பிடுன்னு சொன்னதும் ஆல்ரெடி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நீ கும்பிடு, நீ வந்து கும்பிட்றதுல கடவுள் எனக்குமே சேர்த்து நல்லது பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிட்டேக்கான். ஸோ அவங்க வந்துட்டு போய் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அங்கே ஹீரோ வந்து இக்னோர் பண்ணிட்டு வேமா அங்கே உள்ளே போனதும் அவள் சிரிச்சிட்டு இருக்கா. நீ என்னவே இக்னோர் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருந்து லில்லின்னு ஒரு பொண்ணு அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆயிடுச்சுக்கு. அவள் வந்துட்டு நம்ம ஷென்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கா. இவ யார் எங்களுக்கு நடுவில் வர்றதுக்கு, நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டுருக்கா. இந்த லில்லி கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறா. நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டால, நான் வந்துட்டு உனக்கு பழி வாங்குறதுக்கே ஹெல்ப் பண்ணுறேன், நீ இப்போ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தா. அவளை அங்கே அவன் கிட்னாப் பண்ணிடுறான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, நீ இப்போ பண்ணிட்டுருக்கிறது ஷென்னுக்கு மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதும் அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஒன்று அவன் சும்மா யூஸ் தான் பண்ணிட்டுருக்கான், உன்னை கூட சீக்கிரம் அவன் வெளியே தூக்கி போட்டுருவான், உன்ன மாதிரி ஒரு லேடியை போய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ண போகும்போது அவள் வந்து தன்னோட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. பட் அவளுக்குமே நல்லா அடிபட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே நம்ம ஷென் இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். அங்கே ஆளுங்களை விட்டு அவனை அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. பட் இவளுக்குமே அங்கே வந்துட்டு அடிபட்டதில் மயக்கமாகி அங்கே வந்துட்டு ரொம்பவே நிலைமை மோசமாகிடுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. டாக்டர்கிட்ட எப்படியாச்சும் நீங்கள் அவளை காப்பாற்றிருங்கன்னு சொன்னதும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னதுமே அவன் கடவுள்கிட்ட போய் எங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே இப்படி பிளட்டுமே தேவைப்படுதுன்னு சொன்னதும் இவனோட குரூப்புமே சேமாக தான் இருக்குது. ஸோ இவன் பிளட்டுமே கொடுக்குறான். பிளட் கொடுத்ததுல இவனுக்கு முடியாமல் போய் அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது அப்போ அங்கே லில்லி வந்து அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுங்க பார்க்குறதுக்கு உள்ளே வந்ததுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட போக விடாமல் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவட்ட அங்கே ரொம்ப கோவப்படுறா. உனக்கு என்ன வேணாலும் காசு கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போயிரு, அவரோட லைஃப்பில் நீ இருக்கக்கூடாது, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணுறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ இப்போ என்ன லில்லி அவட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவங்க ரொம்ப நாளாக உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே லில்லி நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு மிட்டாய் எல்லாமே கொடுத்ததுமே நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னை வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், என் குடும்பத்தில் வந்துட்டு உன் கூட சேர்ந்து மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, எங்கள் அப்பாட்ட நான் வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன், நீ வந்துட்டு இதை புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டுட்டு அங்கே சண்டை போட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி வந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே இவே ரொம்ப பதறி போய் அங்கே அவளை போய் அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே அவள் இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ என்னை விட்டுன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை கிடையாது, அவள் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் சொன்னதும் எனக்கு இதில் வந்துட்டு எந்த ஒரு விருப்பமே கிடையாது, நீ சொல்கிறத நம்புறதுக்கு இடியட்டும் கிடையாதுன்னு சொன்னதுமே இல்லை என் பேரண்ட்ஸில் போய் நான் பேசி இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவேன், நீ என் மேலே நம்பிக்கைவேன்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லில்லிக்கு ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸ்ட்டை காசை கொடுத்து அவளோட அந்த ட்ரிப்பில் ட்ரக்கை கலந்து விட சொல்லிடுறா. ஸோ அவங்க மயக்கமானதுமே அவளை கொண்டு போய் அங்கே ஒரு ரூமில் வச்சு அங்கே வந்து பெட்ரோல் எல்லாமே ஊற்றி விட்டு அவள் கொளுத்தி வச்சா. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ அங்கே வந்து பயங்கரமாக கத்திட்டுருக்கான். உள்ளே உடச்சிட்டு காப்பாற்ற போனால் அங்கே ஃபுல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுதுட்டுருக்கவுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே உயிரோட பின்னாடி வந்து நின்னதுமே நீ எப்படி வந்துட்டு உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காய் போய் கேட்கும்போது அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த நர்ஸ் வந்து ட்ரக்கை கலந்ததை ஹீரோயின் அங்கே முழிச்சிட்டு பார்த்துட்டா. ஸோ உடனே அதை எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருந்திருக்கா. அந்த லில்லி வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்து போகும்போது ஹீரோயின் முழிச்சிட்டு அங்கே அவளவே கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கே மிரட்டிட்டு இருந்திருக்கா. அவள் தயவு செஞ்சு என்னை கொன்றாத விட்டுன்னு சொன்னதுமே அவளை சும்மா மிரட்ட மட்டும்தான் செஞ்சுருக்கா. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு நான் வந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நீ என்னை பயமுடுத்திட்ட பாரு அப்படின்ற செட்டி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஹாஸ்பிட்டல், ஆளுங்க பார்த்தா தப்பாயிரும் அப்படின்றத அவ சொல்றா.
அதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான். ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே அவளுமே அங்கே போட்டுட்டு வந்து காமிக்கிறா. எதுவுமே பிடிக்கல. ஃபைனலாக ஒரு மாடலாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரவுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்னோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீ அதுக்கு வரணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க அந்த லில்லி முதலாளாக போயிட்டாங்க நம்ம ஹீரோவோட தாத்தாட்ட. இப்போல்லாம் உங்கள் பேரே ஏதோ ஒரு வித்தியாசமான பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கேரக்டரே சரியில்லை, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாங்க சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்குள்ளே உள்ளே போனால் அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. இங்கே விஐபி கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பட் இருந்தாலுமே வந்துடுறா உள்ள அவங்கள வந்துட்டு ஒரு தட்டு தட்டிட்டு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த லில்லி, ஒன்ன மாதிரி கேர்ளுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு அனுமதி கிடையாது, இவ தான் நான் சொன்ன அந்த பொண்ணு, இவ ரொம்பவே ஒர்ஸ்டானவ, உங்கள் பேரன் ஷென்னுக்குமே இவளை கண்டா பிடிக்காது, இவ தான் அவரோட பின்னாடி காசுக்காக சுற்றிட்டு இருக்கா, இவளோட வேலையே பணக்காரவங்களை மயக்கிறதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டு இங்கேருந்து போக சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத அவன் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க அங்கிள், நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணினா நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ ஜாயின் பண்ண பிறகு தான் நம்மளோட குரூப் வேறு லெவலுக்கு வளர்ந்து வந்திருக்கு, இவ எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பார்த்துக்கிறா, அது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கு எல்லாமே காரணம் இவ தான், இன்னொரு டைம் இவ என் உயிரையுமே காப்பாற்றிருக்கா, அவளோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, எத்தனை ரவுடிங்கள் வந்தாலுமே அடித்து வெளுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு பெருமை புகழ்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அவங்களுக்குமே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிருது. அப்போங்க மேரேஜ்க்கு அவர் ஒத்துக்கிட்டதுமே அப்போங்க அந்த லில்லி, என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ்ஸாக போய் நீங்கள் உங்கள் வீட்டு பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா, இங்கே பாருங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்ட்டை நம்ம ஹீரோயினை கட்டி போட்ட வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவ பணக்காரவங்களையே பார்த்து வளைச்சி போடுவா, இப்போ உங்கள் பேரனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, உங்கள் வீட்டு பையனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுமே இன்னொரு ஆம்பளையோ யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசினதும் சொல்கிறா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் நான் தான், ஆரம்பத்துலேருந்து அவள் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ அவன் மேலே பொய்யா பழைய போடாதான்னு சொன்னதுமே, நீங்கள் எதுக்காக இவ்வளோ மாதிரி ஒரு லேடிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ கேரக்டர் சரியில்லாதவன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ நம்ம ஹீரோயின், என்னை பற்றி நீ இப்படி தவறுதலாக பேசிகிட்டு இருக்கியே, உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நான் சரியில்லாத பொண்ணுன்றதுக்கு, ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் நீ காட்டிட்டு பேசு, வாய்க்குள்ளே ஏதாச்சும் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அந்த லில்லி அந்த லியோட பாஸை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வர சொல்லிடுறா. அவனை கொண்டு நீ இவளை பற்றின உண்மைகளை சொல்லுன்னு சொன்னதுமே அவனுமே அங்கே போய் சொல்கிறான், இவளுக்கு நான் ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், உடனே காசுக்காக என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு கன்னை வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கா, நீ அவளை பற்றி ஏதாச்சும் உள்டாவா தப்பாக பேசிட்டு இருந்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், மரியாதையாக எனக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறான்னு சொன்னால் அவன் இந்த லில்லிக்கு பயந்துக்கிட்டு அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போ அவங்க அங்கிள் கோவமாயிட்டு, இந்த மாதிரி ஒரு லேடியை போய் எப்படி இந்த வீட்டோட மருமகளை கொண்டு வர முடியும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுறாரு. இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அப்போ தாத்தா, நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஆளுங்களை பார்த்ததுமே கண்டுபிடிக்க தெரியாத லெவலுக்கு நான் சின்ன குழந்தை கிடையாது, எனக்குமே ஏஜ் ஆகிருச்சு, எனக்கு எல்லாரை பற்றியுமே நல்லாவே தெரியும் அப்படின்றத அங்கே சொல்கிறாரு. அந்த லில்லி ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவளுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லைன்னு சொன்னதுமே, இருந்துட்டு போட்டோம், பேக்ரவுண்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான லேடி, இந்த கசினோவே வேறு லெவலுக்கு அவள் தான் கொண்டு வந்திருக்கா, அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உமன் தான் துணையாக வரணும், கண்டிப்பாக அவள் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது, ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணால் தான் லைஃப் நல்லா இருக்கும், நான் இந்த மேரேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே பேசுகிறதுக்கே இடலாமல் போயிடுது. அப்போ அவங்க அங்கிள், சரி ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம், பட் ஆனால் நீ இந்த கண்ணாடி பீஸ் மேலே காலோட நடக்கணும், இந்த குடும்பத்தோட ரூல்ஸ் அதை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும் அப்போ ஹீரோ சேம கடுப்பாகி போயிட்டு, அப்படிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, வெறுங்காலில் உடஞ்ச கண்ணாடி பீஸுகள் மேலே நடந்தால் உன் கால் காயமாயிருன்னு சொல்கிறான், பட் இதை கூட நான் உங்களுக்காக பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அவள் அந்த கண்டிஷனுக்கு ரெடி ஆகிடுறான். அப்போ நம்ம ஹீரோ, நீ அப்படிலாம் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ என்னை மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக காயடைகிறத நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் என்னோட வருங்கால பொண்டாட்டி, நீங்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதை எல்லாருமே அவளுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே வீட்டில் ஏற்றுக்கிறதுக்குமே ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு ஒரு வாட்ச் அங்கே அவளுக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்காக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தோட ட்ரெடிஷ்னலான ஒரு கிஃப்ட் இதை நீ வச்சுக்கோ, அவனை நல்லா நான் கவனிச்சிக்க வேண்டியது உன்னோட கடமைன்னு சொன்னதுமே, என் உயிரே போனாலும் அவருக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாக்கு கொடுக்குறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பார்ட்னர்ஸோட சேர்ந்து
சேர்ந்து அந்த கசினோ அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அங்கிளும் அந்த லில்லியுமே அங்கே வந்துடுறாங்க. அந்த லில்லி சொல்கிறா, இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பற்றிலாம் நீ தலையிடாமல் இருந்தால் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே ஷென்னே ஹேண்டில் பண்ணிக்கிறட்டும். அவர் உன்னோட பெஸ்ட்டான ஒரு பர்சன் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கிள்மே நானும் லில்லியுமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ உன்னோட இந்த குடும்பத்தில் அவள் தான் பெரிய பொசிஷனில் இருக்கா. நீ அவளுக்கு மரியாதை கொடுத்து இதுக்கப்புறம் நீ பேசணும் அப்படின்றத அந்த ஆள் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் வந்து இப்போ கசினோவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஏகப்பட்ட ஏரியாவில் ஒரே இடத்துல ஏகப்பட்ட கசினோஸ் இருக்குது. ஸோ போலீஸ் ரைடு வர்றதுக்குமே இங்கே சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணால் நம்ம எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அதை நம்ம வந்துட்டு மூடி வைக்கலான்னு சொன்னதுமே அவங்க அங்கிள் கண்டிப்பாக முடியாது, உன் பேச்சை கேட்டு நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்காரு. அப்பாங்க அந்த ஆளோட ஒரு பர்சன் வந்து ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே கோவமாயிட்டு ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என் மேலே யாராச்சும் அட்டாக் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்குமே இந்த நிலைமை தான் சொல்லிட்டு அவங்க மாற்றிச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கவனிக்க போகிறா. அவளோட முடிவு தான் ஃபைனல் முடிவு. அவள் பேச்சை தான் கேட்டு எல்லோரும் நடந்தாகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த அங்கிளுக்கும் லில்லிக்குமே பயங்கரமான கோவம் ஆயிட்டுருக்கு. நைட் போல் அங்கே சில கேர்ள்ஸை வந்து அங்கே சில ரவுடிங்கள் வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க ஆள்களுமே வந்து அவங்கள அடித்து விரட்டிட்டு அவங்கள காப்பாற்றினதுமே அப்போ அங்கே சாங்கன்ற ஒரு பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்னோட பிஸ்னஸைவே கெடுத்துட்ட. நான் இந்த கேர்ள்ஸை கொண்டு போய் இன்றைக்கி வந்து சேல்ஸ் பண்ண போனேன். அது மூலமாக எங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட காசு கிடச்சிருக்கும். அந்த பெரிய மனுஷங்க இவங்க கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கும். நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டு அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டதுமே இந்த இடத்துல வந்து என்னோட வந்து ரூல்ஸ் மட்டும்தான் நடக்கும், உன்னோடது கிடையாது. பொம்பளைங்களை யாராச்சும் வந்து டச் பண்ணி பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டாங்க அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, பார்க்குறதுக்கு நீயுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க, பேசாமல் வந்துட்டு அந்த கேர்ள்ஸோட சேர்ந்து நான் உன்னையுமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஓடிட்டு அங்கே போட்டு அடி வெளுத்து விட்டுறான். நீ என்ன தைரியம் தான் நீ வருங்கால பொண்டாட்டிட்டு எப்படிலாம் பேசியிருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே சாங் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ தாயே என்னை மன்னிச்சிரு, நீ யாரும் தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டே, இதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்குது, நீ பேசுனதுக்கு கண்டிப்பாக இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க மிஸ்டர் வாங்கன்ற ஒரு பர்சன் வர்றாரு. அப்போங்க அசிஸ்டன்ட் மேடம் இது நம்ம சாரோட பிரதர் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுச்சுக்கா. என்ன அவருக்கு பிரதர் வேற இருக்கா அப்படின்றத சைட்டு அங்கே பார்க்குறா. அப்போங்க அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு இல்லீகலாக ஜாப்பனீஸ் ஆளுங்களோட சேர்ந்து வேலை பண்ணியிருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்காம தான் தாத்தா அந்த வீட்டை விட்டு இவரை துரத்தி விட்டுருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின், நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இங்கே ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றத அவ சொல்கிறா. பிரதர் இன்லா, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கேர்ள்ஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். பிரதர் வாங்க, நீங்கள் எவ்வளோ நாளாச்சு பார்த்து எங்கே போயிட்டீங்க இத்தனை நாளாக வீட்டை விட்டு அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அவங்க உன்னோட பொண்டாட்டி வந்து நான் இங்கே கசினோ வச்சு நடத்துறது பிடிக்கலன்னு சொல்கிறாங்கப்பா. ஏன்னா இங்கே 2 கேர்ள்ஸை வந்து நான் இன்றைக்கி இங்கே இருக்க பெரிய மனுஷங்களுக்கு விருந்தாக்கலாம்னு நினச்சேன், அது தப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. நான் இந்த இடத்த வந்து தீய வச்சு போய் கொளுத்தி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தீய வச்சு கொளுத்தி விட்றாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஹாப்பி தானே, எங்களை மன்னிச்சிடுறீங்களே, என்னை வீட்டுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே மன்னிச்சிட்டு வீட்டுக்குமே இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க தெரியுமா சிஸ்டர் இல்லா, அதனால தான் ஷென் என்னை மன்னிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். நான் வரும்போது உங்களுக்கு பெருசாக கிஃப்ட் கொண்டு வருவேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ காப்பாற்றின அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து அவட்ட அங்கே வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்களையுமே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின், கேர்ள்ஸ் வந்துட்டு இப்படிலாம் வந்து பயந்து போயிருந்துட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக இருக்கணும். வருங்காலத்தில் நீங்கள் எப்படி நடக்க போகிற எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா டிசிஷனுமே நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறா. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பயந்து போயிருக்கக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டேக்கா. நான் உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே சொல்லித்தரேன், அதை வச்சு நீங்கள் யார் எதிர்த்து வந்தாலுமே போட்டு வெளுக்கணும்னு சொன்னதுமே அப்போ அந்த சாங்கையுமே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ கட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வெளுன்னு வெளுத்து விட்டுறாங்க. அப்படி இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு இதை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், இப்போ உங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு இருக்க அனுமதி கொடுங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக என் வீட்டில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு நான் ஸ்கில்ஸுமே கற்றுக் கொடுக்குறேன், பட் நீங்கள் அடிமை மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி கிடையாது, ஒரு சுதந்திரமான பேர்ட்ஸாக இருக்கணும்னு அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் ஹீரோட்ட, நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட அங்கிள் வீட்டில் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இப்போ உன் பிரதருமே திரும்ப ரிட்டர்ன் வர போகிறாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளோட மேரேஜை நல்லபடியாக நடத்துவாங்க நீ நினைக்கிறியா, இவங்க ஏதாச்சும் உள்டாவை வேலை பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, தாத்தா நம்ம பக்கம் இருக்காரு, அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டார், அவளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே எனக்கு வந்துட்டு நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் தான்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. மேரேஜுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உள்ளே வந்து அவங்க அங்கிள்
கேர்ள், நீ இப்போ இந்த ஒயினை வந்து குடிச்சாகணும் அப்படின்னா தான் இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த மேரேஜ் நடக்கும், இல்லைன்னா நான் நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோ செம டென்ஷன் ஆகி போயிட்டு என் பொண்டாட்டி அப்படி எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டா, அவளோட வெட்டிங் அதுவும் அவ மாட்டான்றதை சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு அவர் டென்ஷன் ஆகி போயிட்டு நீ பேசிகிட்டு இருக்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க, இந்த மேரேஜை நான் நடத்த விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஏற்பாடு பண்ணியிருந்தாலே அந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்து அவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அடித்து அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப கூலாக அங்கே வந்துட்டு மேரேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே வந்து இந்த மேரேஜ் கண்டிப்பாக இப்போ நடக்காதுன்னு சொன்னதுமே மரியாதை இங்கேருந்து போயிரு, நீ இப்போ இங்கே வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற சொன்னதும் நான் தாத்தா வந்து கிட்னாப் பண்ணிட்டேன், இந்த கம்பெனி சொத்து எல்லாத்தையும் நான் தான் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறேன், உனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னா நீ எங்கேயாச்சும் அவளை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப எங்க வந்துட்டு கோவமாயிட்டுருக்காரு. கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதெல்லாம் உனக்கு சொந்தம், எப்படி நீ வந்து வெக்கம் இல்லாமல் பேசிட்டு இருக்க, தாத்தா தான் உன்னை எப்பயோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு, அப்புறம் என்ன இந்த வீட்டில் வந்துட்டு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை வச்சு சுற்றி அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மரியாதையோடு இங்கே போகலன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் வந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லாமே பாமை கட்டிட்டு நான் வந்துட்டு இங்கே அப்படியே பிளாஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கன் எடுத்துட்டு அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஆளுங்களை. இவங்க ஆளுங்களுமே பதிலுக்கு ஷூட் பண்ணி இங்கே பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணி சண்டை நடந்துட்டு இருந்தா. அந்த டயத்தில் அந்த லில்லி வந்து நம்ம ஹீரோ அவங்க ஷூட் பண்ணிடுறா, கூட சேர்ந்துருந்தே நம்ம வச்சு கழுத்துடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அவங்க ஆளுங்க வந்துட்டு வேமா அங்கே காப்பாற்றி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே அடிபட்டு போய் கிடக்கவுமே அப்போ அந்த வேன் கேட்குறான், நீ எதுக்காகப்பா இவனை போய் ஷூட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அப்போ இவன் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லும் போது அப்போ அந்த வாங் ரொம்ப வருஷமாக இவன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, நான் தான் கொலை பண்ணணும் என் கையால் நினச்சேன், எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அங்கே அவங்க அசிஸ்டன்ட் கார்ட்ஸ் வந்துட்டு பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் கார்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் செத்து போயிட்டானா என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணும், உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, வாங்கி எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவான், நம்ம அதுக்குள்ளே எப்படியாச்சும் சேஃப்டியாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும், உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு பேசினதுமே என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சேர்த்துருக்க மாட்டார், அவரை காப்பாற்ற வேண்டியது நான் என்னோட கடமை, எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே எங்கள் கோவமாயிடுச்சேக்கா. இந்த பேங்க் வந்து அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன்னோட பிரதரை நீ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்து என்னோட பொசிஷனை எடுத்துகிட்டு இத்தனை வருஷமாக உட்காந்துட்டு இருந்தான், இந்த சொத்து எல்லாமே வந்து எனக்கு தான் சொந்தம், அவன் இப்படி என்னோட இடத்துல இருக்கலான்னு சொன்னதுமே இப்போ நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியே இது தாத்தாக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றை சும்மா விடுவாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, அவரவே கிட்னாப் பண்ணிட்டேன், அவரால் எதுவுமே இப்போ பண்ண முடியாது, இப்போ எல்லா பொசிஷனுமே எனக்கு அடியில் தான் இருக்குது, அவர் என்ன பண்ணிடுவார், இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு துடிதுடிச்சிட்டு இருந்தேன், அங்கே உன்னோட ஹஸ்பண்டை நான் வந்துட்டு இப்போ கொலை பண்ணிட்டேன், அவன் உயிரோடு இல்லை, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவையுமே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அங்கே அந்த வாங்க ஆல்ரெடி இவருக்கு நான் ஏகப்பட்ட ட்ரக்கு கொடுத்துட்டேன், ஸோ இவரால் வந்துட்டு இதுக்கப்புறம் பேச முடியாது, ஒரு மூமெண்ட்மே பண்ண முடியாது, இவர் என்ன பண்ணிடுவார், என்ன நீ வந்துட்டு தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொத்து எல்லாமே இருக்குது, ஸோ நீ அது எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டேன்னா நான் வந்துட்டு இவர் எதுவும் செய்ய மாட்டேன், இல்லைனா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்படி நான் இந்த ஆள் இதுக்கப்புறம் உயிரோடு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு கண்ண விஷயங்கள் ஷூட் பண்ண போகும்போது நீ இப்படி பண்ணாத, நான் இப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், அந்த கேங்கோட லீடராக நீயே இருப்ப, சொத்து எல்லாத்தையும் நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதுமே கொலை பண்ணணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாதுப்பா, அவர் பாட்டு உயிரோடு இருந்துட்டு போகிறாரு, நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் நீ அவரை ஏன்டதை ஒப்படைச்சிடணும்னு சொன்னதும் நான் வந்து அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டாக இறந்து போயிட்டா, நீ ரொம்ப எங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்க, நானுமே சிங்கிள் தான், நீ பேசாமல் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி யோசிச்சு நல்ல முடிவா நீ நாளைக்கு வந்துட்டு சொல்லு அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப திமிரா வேற பேசிட்டு இருக்கான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் என் பேரில் வந்து மாற்றி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போகிறா. பட் அங்கே இருக்கவங்க ஹோட்டலில் ரூம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது பேசினதுமே அங்கே கார்ட்ஸ் வந்து கோவமாயிட்டு அங்கே ஃபைட்க்கு போயிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்து அவங்க மேனேஜர், மேடம் உங்களை நான் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நீங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரூம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அவர் அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஜாப்பனீஸ் ஆளுங்களோட சேர்ந்து கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணான், ஸோ அதனால் அவனை வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேன், அதுக்காக தான் இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஷென்மே வந்துட்டு உயிரோடு இல்லை, கண்டிப்பாக நீ தான் வந்து அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அப்படி பண்ணுவேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே ரெடி பண்ணி அந்த வாங்கோட பிஸ்னஸ் பார்ட்னர்
ஒருத்தன்ட்டு அங்கே அனுப்பி விடுறா. அங்கே அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு செடியூஸ் பண்ண போனதுமே அவன் உடனே ஹாப்பி ஆகிட்டு அவளை ரூம்க்கு அங்கே கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயின் அங்கே மீடியாஸ் ஏற்பாடு பண்ணிடுறா. அங்கே உள்ளே இருக்கும்போது வேமா போயிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அவங்க ஆளோட ஒய்ஃப்மே அங்கே உள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் அதிகமாயிடுச்சுக்கு. அங்கே மீடியாஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுமே அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஆத்திரமாகி போயிட்டு இது எல்லாத்தையுமே எல்லா பேப்பர்லேயுமே வெளிவரணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறவன் நிம்மதியாக வாழக்கூடாது, இவனை அசிங்கப்படுத்தி விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த ஆளை வந்து முடிச்சு கட்டிட்டோம், இதுக்கப்புறமே உங்களோட தேவைகள் எனக்கு அதிகமாக இருக்குது, நம்மளோட எதிரிகள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் சாங்கை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நான் அவன் கூட சேர்ந்து கேம்லிங் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒருவேளை வந்து தோத்துட்டேன்னா நீ சொல்கிறத கேட்குறேன், ஆனால் நீ தோற்று போயிட்டேன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாமே கேட்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ எல்லாம் வந்து என்கிட்ட ஜெயிச்சிருவியா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் வந்துட்டு இதில் வந்து கிங், என்ன வந்துட்டு தோக்கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக சிரிக்கிறான். பட் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து காம்படிஷன் வச்சா அவன் தோற்று போயிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஆத்திரம் அதிகமாகிட்டு அவளை அட்டாக் பண்ண போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். கத்தியை வச்சு அங்கே வந்துட்டு இவனை குத்திட்டு இவங்களை வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இவங்க இவமா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அங்கே கன் ஷூட் எல்லாமே இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலே இருந்து பார்த்தா மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான். அவன் இறங்கி வந்து அந்த ஆளுங்க எல்லாரும் கூடயுமே அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யார் இது நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே தாத்தா வந்துட்டு திரும்ப அந்த பேங்க் வந்து பிடிச்சி வச்சுட்டு நீ வந்து நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன், கண்டிப்பாக நான் இவரை வந்து கொலை பண்ணிடுவேன், நீ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இப்போ என் பேரில் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பேங்க் வந்து அவரை பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து இந்த ஆளை போட்டு தள்ளிடுறேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல, நீ வந்துட்டு நான் சொன்னதை கேட்க மாட்டேன், எனக்கு ப்ராப்பர்ட்டிஸையுமே மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத அவரை விடுன்னு சொன்னாலுமே மாட்டான். ஸோ அப்பாங்க அவர் நான் உயிரோடு இருக்க போய் தானே இத்தனை பிரச்சனை, நானாவே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவர் வந்துட்டு கழுத்தை வெட்டிக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இப்போ இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க அதை ஷூட் பண்ணுற டயத்தில் ஹீரோயின் கரெக்டாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து வேமா அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓடிச்சேக்கா. பட் அதில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் அங்கே குண்டடி பட்டுது. பட் இன்னொரு பொண்ணு காரில் உட்கார வச்சு ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா ஓடும்போது அவள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கீழே கிடக்கா. அப்போ ஹீரோயின் ஸ்டாப் பண்ணு, நான் அவளை காப்பாற்றணும்னு சொன்னாலுமே அவங்க காதலி வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாஸை காப்பாற்றுறது தான் கடமைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த காப்பாற்றின பர்சனை மீட் பண்ணணுன்றதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அங்கே மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோ தான் வர்றான். அவன்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அங்கே ஆனால் அவளுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்டாக தான் இருப்பானான்னு சொல்லிட்டு மாஸ்க்கை வேமா அவள் பிடிச்சி இழுத்ததுமே பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு நான் பயந்தே போயிட்டு நீ செத்து போயிட்டே என்னமோன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவன் ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடியாக தான் வந்திருக்கான். இவங்க ஏதாச்சும் வந்துட்டு இப்படி ஷூட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போலீஸ் வந்ததுமே அங்கே வந்து இவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ எதுக்காக இத்தனை நாளாக என்கிட்ட இதை மறைச்சேன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ண முடியும், நான் இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ரொம்பவே ஹீரோயின் எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சி எவ்வளோ கவலை ஆகிட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டேக்கா. என்னை மீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மேனேஜர் சொல்லியிருக்காரு, அந்த வாங் வந்து அவங்க அங்கிள் இல்லீகலான பொருள் எல்லாமே எந்த ஃபேக்ட்ரியில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும், அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்குமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ்மே கொடுக்குறேன், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நாளைக்கு உன்னோட அங்கிள் அங்கே இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு, அதை பிடிக்க போகிறோம், ஜப்பான்காரவங்களுக்கு இல்லீகல் பொருளை எல்லாம் விற்க போகிறாரு, கண்டிப்பாக நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அவர் கூட சேர்ந்து பயங்கரமான ஃபைட் வந்துடுது. இத்தனை வருஷமாக இந்த கேங் வந்துட்டு ஒரு நல்ல வேலையை தான் பண்ணியிருக்கு, தப்பான வேலையை அவங்க பண்ணது கிடையாது, நீங்கள் இல்லீகலான வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், நீங்கள் குடும்பத்தோட பேரை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி அடிச்சுட்டு அதையுமே தீய வச்சு கொளுத்தி விட்றாங்க. பிறகு அந்த பேங்க்ட்ட வந்து இப்படி உங்கள் தம்பியோட ஒய்ஃப் அந்த இடத்த எல்லாத்தையுமே தீய வச்சு கொளுத்தி விட்டாங்க அப்படின்றத சொல்லுதும். அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அவதானே, நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கான். வந்துடுறா. இந்த ஆளுமே எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு, நீ இத்தனை வருஷமாக இருந்த ஒரு நல்ல பேரை கெடுத்துட்ட, டிராகன் கிங் சொசைட்டி இந்த மாதிரி எதுவுமே தப்பான இல்லீகல் வேலை பண்ணது கிடையாது, நீ குடும்ப மனத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவர் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன், இந்த குடும்பத்தோட ஒரே ஹெட்டுனா நான் மட்டும்தான், ஆல்ரெடி உன் ஹஸ்பண்ட் சேர்த்து போயிட்டான், இப்போ இந்த குடும்பத்தில் இருக்க ஒரே தலை நான் மட்டும்தான் அப்படின்ற செட் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பட் நான் அப்படி தப்பாக உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நான் ஆல்ரெடி வந்து ஜப்பானில் அந்த இல்லீகல் பொருள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டேன், நீ இப்போ வெறும் ஃபேக்ட்ரியை வந்து எரிச்சு விட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் உனக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு
கோவமாயிடுச்சேக்கா, நீ வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது நான் இதை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம விஷயம் தான் சேர்த்து போயிட்டான்ல, அப்போ நான் சொல்கிறதா இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு திரும்ப பேசிட்டு சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க ஆளுங்க எல்லாருமே பாஸ் நீங்கள் உயிரோட இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செம சண்டை அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயின் கடைசியில் அங்கே வச்சு கத்தி வச்சு குத்த போயிடா. பட் இருந்தாலுமே அந்த வாங்க கொலை பண்ணாமல் இவன் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட க்ரைம் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கான பனிஷ்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். நான் இவனை போலீஸில் வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு அங்கே அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான வேலைகள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே மிலிட்ரியிலேருந்து ஆள் வந்துட்டு நீ உண்மையிலே வந்து எப்பயுமே ஒரு நல்ல வேலையாக பண்ணிகிட்ருக்க. ஸோ உன்னை வந்து நாங்கள் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். நீ தொடர்ந்து இந்த மாதிரி நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீ பேசாமல் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அழைப்பு கொடுத்ததுமே ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த அழைப்புக்கு வந்துட்டு அங்கே ஓகே சொல்கிறா. ஹீரோயினா அவங்க அப்பாங்க வந்துட்டு காசுக்காக விற்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் லவ் பண்ண பையன் காசுக்காக ஒருத்தட்ட விற்று அவள் வாழ்க்கையை வந்துட்டு சீரழிஞ்சு போச்சு. அவள் சூசைட் பண்ணிக்க போயிட்டு கடைசியில் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நல்லா வந்து ஒரு திறமை இருக்கிறத புரிஞ்சுட்டு அவளை வேற லெவலுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஸ்ட்ராங்கான லேடியாக மாற்றிட்டான். ஒரு சின்ன தான் சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜுமே பண்ணுறதுக்குமே ஒத்துக்கிட்டான். நம்ம ஹீரோயினுமே கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே நல்லபடியாக யூஸ் பண்ணி அவளுமே ஒரு ஸ்ட்ராங்கான லேடி லைஃப்பில் இந்த மாதிரி ட்ராஜடி வர்றதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஒரு நல்ல முடிவுமே பண்ணி இப்போ ஒரு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி வழி நடத்துகிற லெவலுக்கு பெரிய ஆளாகவுமே ஆகிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.